ராயன் படம் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, என்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன வலியோட ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருடைய மனைவியை மையப்படுத்தி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் அந்த ஆண் மறுப்பு தெரிவிக்கணும். பலருடைய விவாகரத்து வந்து இவரால் தான் நடந்ததுன்னு பேசியிருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராத வருத்தம், கோபம், ஆதங்கம், ஆற்றாமை, வேதனை எல்லாம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா சுசீலீக்கில் ஒரே ஒரு விஷயந்தான். ரஜினிகாந்த் குடும்பத்தில் எப்படி இவங்க உள்ளே நுழைஞ்சாருன்னு பார்க்கணும். அடுத்தவன் மனைவியை களவாடுறதும் அடுத்தவனுடைய காதலியை களவாடுறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அதை பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? தனுஷ் பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது கிட்டத்தட்ட இதுவா அதுவான்றது அலைபாய்த படமே தான் இதுவும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனது அந்த கதவை பார்த்தேன், கேட்டை. அந்த கேட்டோட மதிப்பு தான் எங்கள் வீட்டோட மதிப்புன்னார். இதுதான் தனுஷோட நிலைமை ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணும்போது. புரியுதா உங்களுக்கு? அதான் நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய குறை. தனுஷ் கிட்ட என்ன மைனஸ் இருக்குது சொல்லுங்கள். எல்லா நடிகர்கிட்ட அந்த மாதிரி புகார் வருதா சொல்லுங்கள். இங்கே புகார்களே பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரீதியான புகார்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மேலே வேறு மாதிரி இருக்குது, கமல்ஹாசன் மேலே வேறு மாதிரி தானே இருக்குது. விஜய் சேதுபதி ஒரு பொண்ணு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன் சொல்லுங்கள்? அப்படியே பொடைக்கும், அப்படியே அந்த மைக்கை பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எங்கே போகிறீங்க நீங்கள்? எங்கே வரீங்க நீங்கள்? நம்ம தமிழ் என்னாச்சு? விழுப்புரம் பக்கம் ஒரு பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு பொண்ணை, ஒரு அழகான பொண்ணை தேர்வு செஞ்சு நீ கதாநாயகி போடுறா பார்க்கலாம். போட மாட்டான். ஏன்னா கெமிஸ்ட்ரி வராது. பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது நெக்ஸ்ட்டு ராயன் படம் அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது ஒரு பெரிய ரொம்ப இம்பேக்டாக தான் ரொம்ப மனசு நொந்து போய் பேசின மாதிரி இப்போ சமூக வலைதளங்களில் பேசப்படுது சார். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, என்னை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, என்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன வலியோட ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் 16 வயசு வரும்போது நான் போயஸ் கார்டனில் ரஜினி அவர்களை பார்க்கறதுக்காக நான் நின்றேன். அப்போது இதே போயஸ் கார்டனில் நான் வீடு வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ ஏன் தான் நான் வீடை வாங்கிட்டேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப மன வருத்தத்தோடு பேசியிருக்காங்க சார். அவர் பேசின பாதி விஷயம் என்னென்னா, சுச்சி லீக்ஸ் அவங்களுக்கு திருப்பியும் பதிலடி கொடுக்கறதா ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, அவர் எவ்வளோ விஷயங்கள் அவர் தாங்கின்னு வந்திருக்காரு. இதெல்லாம் எல்லாத்துக்குமே சரி செய்யறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதே சார். ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை மையப்படுத்தி ஒரு செய்தி வருது அல்லது இன்னொருத்தருடைய மனைவியை மையப்படுத்தி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் அந்த ஆண் மறுப்பு தெரிவிக்கணும். இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேருடைய மனைவிகளை மையப்படுத்தி தனுஷை இணைச்சி பேசியிருக்காங்க. அது உண்மை பொய்ன்றதுக்கு நான் போகல, தெளிவாக நான் பேசுகிறேன். பல பேருடைய மனைவிகள் இவரோட இணைச்சி பேசினாங்க. பலருடைய விவாகரத்து இவரால் தான் நடந்ததுன்னு பேசியிருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வராத வருத்தம், கோபம், ஆதங்கம், ஆற்றாமை, வேதனை எல்லாம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா சுசீலீக்கில் ஒரே ஒரு விஷயந்தான். கெய்ஸ்னு சொன்ன உடனே கார்த்திக் குமாரோட தனுஷ் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கூட நீங்கள் வருத்தம்லாம் தெரிவிக்கலை. அதான் சரி, அப்போ நீங்கள் மறுப்புலாம் தெரிவிக்கலை, சரிங்களா? இல்லை நீங்கள் வருத்தம் கூட தெரிவிச்சிருக்கலாம். இப்படிலாம் சொல்கிறாங்களே, எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அப்பவும் நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, வீடை மையப்படுத்தி சொல்லும் போது நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஒரு விஷயமா எதை தான் ஒரு இலக்காக வைக்கிறது, சவாலாக வைக்கிறதுன்னு தெரியவே இல்லை. நீங்கள் முதல்ல ரஜினிகாந்த் குடும்பத்தில் எப்படி இவங்க உள்ளே நுழைஞ்சாருன்னு பார்க்கணும். முதல்ல ரஜினிகாந்த் குடும்பத்தில் எப்படி நுழைஞ்சிங்க? என்ன உங்களுக்கு இடையில பெரிய காதல் இருந்தது? ஏன்னா ஐஸ்வர்யா பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவங்க வேறு சில நடிகர்களோடலாம் பேசப்பட்டு பாவம் இழுக்க வேணாம், நிம்மதியாக இருக்கிறோம். சிம்பு
அவனெல்லாம் இணைச்சி பேசி அவன் வாழ்க்கையும் கெடுத்து அவன் வந்து பார்த்திங்கன்னா காதல் மேலே காதல் தோல்வி அடைஞ்சு இன்றைக்கி ஏதோ வந்து ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலனாலும் கெரியர் நோக்கி வேகமாக போகிறார். ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க கெரியரே போயிடுச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். இனி கல்யாணம் கிடையாது, இனி கெரியர் தான் வந்து மனைவின்னு ஆயிடுச்சு. அவர் அதை நோக்கி நகரார். ஆனால் நீங்கள் வந்து இன்னொருத்தருடைய வந்து என்னை கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அடுத்தவன் மனைவியை களவாடுறதும் அடுத்தவனுடைய காதலியை களவாடுறதும் ரெண்டுமே ஒன்று தான். பெரிய வித்தியாசம்லாம் இங்கே கிடையாது, ரெண்டுமே துரோகம்தான். ஆனால் அதை வந்து பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? தனுஷ் பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம வந்து இன்னொரு பெண் வந்து நல்லவோ கெட்டவெல்லாம் பண்ணலாம். நீங்கள் முதல் யார்? நீங்கள் முதல் யார்? முதல் நீங்கள் யாருன்னு தெரியும் சொல்லுங்கள். நீங்கள் அப்போ உங்களுக்குன்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடையாளம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு இப்போ கஸ்தூரி ராஜா யார்? ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல் சாதாரண ஒரு இயக்குனர் தான். பெரிய இயக்குனர்னா ஒரு இயக்குனர் இமயம்லாம் கிடையாது, இமயம் இல்லை, பரங்கிமலை கூட கிடையாது. கஸ்தூரி அவ்வளோதான். நீங்கள் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. நீங்கள் நான் சாதிய கண்ணோட்டத்தில் பார்க்கவே இல்லை. அங்கே இங்கே சாதிக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. இதை கடைசியாக வந்து அங்கே வந்து நின்றுவாங்க சில பேர். நான் அது அப்படி பார்க்கவே இல்லை. நீங்கள் தேர்வு செய்யக்கூடியது ஒன்று காதல் அடிப்படையில் இருக்கலாம், காதல் அடிப்படையில் இருக்கலாம். இதை தாண்டி இன்னும் சில உதாரணங்கள் சொல்லுவேன். அது வந்து அதை இழுக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். பிரசாந்த் வந்து விவாகரத்து பண்ணும்போது, பிரசாந்த் வந்து அவருடைய மனைவி விவாகரத்து பண்ணும்போது எதை அடிப்படையாக வச்சு பண்ணாங்கன்னா ஒரே விஷயத்தை வச்சு உடச்சிட்டாங்க கேஸ். என்ன கேட்டால் ரெண்டு பேருக்கும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு காதல், அதாவது தன்னுடைய மனைவிக்கும் வேறு ஒருத்தருக்கும் வந்து ஒரு காதல் திருமணம் இருந்திருக்கு, அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த விவாகரத்து ஈஸியாக கிடச்சிடுச்சு. அதை வந்து ஈஸியாக டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதை மறைச்சிட்டாங்க. அப்போது அந்த காதலிச்சார் இல்லையா, அந்த தம்பி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். தெரியாது. அந்த தம்பி ஒரு பேட்டி கொடுத்தார். என்னப்பா இப்படி சொல்கிறாரு வந்து பிரசாந்த்னா? உண்மைதான். அப்போ வந்து அந்த தம்பி வந்து அவரும் திருமணம் ஆயிடுச்சு, அவரும் வேற ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, பிரசாந்த் சொல்கிறலாம் உண்மையானு சொன்னால் கோர்ட்டே நின்று போய் பேசினார். பார்லையும் அவர் ஒரு சாட்சியை ஏற்றுனாங்க. ஆமாம், எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் திருமணமானது உண்மை தான், காதலிச்சோம், பதிவு திருமணம் நடந்தது. ஆனால் ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். காரணம் கேட்டால் நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க வந்து வசதி படித்த குடும்பத்தை சார்ந்தவங்க. எப்படின்னா எங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்க காலேஜில் வருவாங்க, நான் பேசுவேன், பழகுவேன், இப்படி தான் நான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த திருமணம்லாம் கூட பண்ணிக்கிட்டோம். ஆனால் நான் அவங்க வீட்டில் தனித்தனியாக இருந்தோம். அந்த அலைபாயுத படத்துக்கான கரு தான், சரிங்களா? அப்புறம் நாங்கள் வந்து அதாவது கிட்டத்தட்ட அதுவான்றது அலைபாயுத படமே தான் இதுவும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனது அந்த கதவை பார்த்தேன், கேட்டை. அந்த கேட்டோட மதிப்பு தான் எங்கள் வீட்டோட மதிப்புன்னார். எப்படி? அந்த மதிப்பு தான் கேட்டோட மதிப்பு. அந்த வீட்டில் வாசலில் கேட் இருந்து இல்லையா, அந்த கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடை போட்டிங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ, அது மதிப்பு போட்டால் என்ன வேல்யூ, அதுதான் எங்கள் வீட்டோட மொத்த மதிப்புன்ட்டார். அதை தாண்டி வீட்டுக்குள்ளே போய் அவங்கக்கிட்ட அப்பா கிட்ட பேசி எனக்கு வந்து உங்கள் மகளை கொடுங்கன்னு கேட்குற தைரியமும் சக்தியும் எனக்கு இல்லை. அதை தாண்டி என்னென்னா இவ்வளோ வசதியான ஒரு பெண்ணு வாழ்ந்துருக்கிறா, அவளை வந்து காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக அவளை கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அடைக்க விரும்பலை, அவளால் இருக்கவும் முடியாது அப்படி சொல்லிட்டு அதனால் நாங்கள் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னென்னா நாங்கள் சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கணும், அது எங்களால் முடியாமல் போச்சு. சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருந்தால் வெளியே தெரியுன்றதுக்காக இதை சொன்னார். ரொம்ப உருக்கமான விஷயம் இது. புரியுது சார். இது நான் எதுக்கு நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன்னு சொன்னால், இதுதான் தனுஷோட நிலைமை ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணும்போது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஏதோ சாதி அடிப்படையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்கம்மா. காதலிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சாதிலாம் கிடையாது. எனக்கு கேட்டால் காதல் மறுப்பு திருமணங்கள் எல்லாமே சாதி ஆணவத்துக்கு எதிரான புரட்சி. காதல் திருமணங்கள் எல்லாமே இங்கே நாடக காதல் தான். மறுபடியும் நான் நிறைய பேசிடுவேன். நான் இந்த நாடக காதல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, புரியுங்களா? காதல் திருமணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வகையான வந்து சாதி மறுப்புக்கான புரட்சி, சாதி எதிர்ப்புக்கான புரட்சி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்னென்னு கேட்டால் எல்லாத்தையும் சாதிய பார்வையில் கொண்டு வந்துடும். அதுதான் சிக்கலே இங்கே. இது முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சாதியானா இருக்கட்டும், லதா ரஜினிகாந்துமே இங்கே வந்து வேறு சாதி தான். இங்கே சாதி கிடையாது. அங்கே பார்க்கப்பட்டது என்னென்னு கேட்டால் ஒரு இளம் நடிகர், வளர்ந்து வரக்கூடிய நடிகர், அப்படி தான் பார்த்தாங்க. பாடி ஷேமிங்லாம் இங்கே இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து ஒழுக்கத்தை தவறதை நம்ம மறந்துடுறோமே. நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸை யாரும் நம்ம சொல்கிறதே இல்லையே. அதான் நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறை. தனுஷ்கிட்ட என்ன மைனஸ் இருக்குது?
சொல்லுங்கள். எல்லா நடிகர்கிட்ட அந்த மாதிரி புகார் வருதா சொல்லுங்கள். இங்கே புகார்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸ் ரீதியான புகார்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மேலே வேறு மாதிரி இருக்குது, கமல்ஹாசன் மேலே வேறு மாதிரி தானே இருக்குது. எல்லா நடிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லையே. ஒழுக்கமாக இருக்கிற நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே இன்னும். இந்த ஜென்ரேஷனில் விஜய் சேதுபதி ஒரு பொண்ணு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன் சொல்லுங்கள்? தெரியாது, அந்த நடிகை பேர் எனக்கு தெரியாது, ஆனால் நடிக்க மாட்டேன் சொல்லிட்டார். எனக்கு தெரியும். ஏன்னா நான் மகளாக வந்து அவன் மாதிரி பைத்தியக்காரன் இருப்பான். ஒரு மகளாக வந்து நான் வந்து அவங்க என்கிட்ட நடிச்சிருக்கேன், நான் ஒரு அப்பாவாக நடிச்சிருக்கிறேன் ஒரு படத்தில். அவங்கள வந்து நீங்கள் எனக்கு ஜோடியாக போட்டிங்கன்னா என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. காரணம் கேட்டால் கேரக்டர் நீங்கள் அப்படி நினச்சி கேரக்டரில் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த கேரக்டரில் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகி நடிச்சிட்ட பிறகு அவரால் வந்து நடிக்க முடியாது, பார்க்க முடியாது. இதுதாம்மா மனிதத்தன்மை, இதான் மனிதத்தன்மை. இங்கே எல்லாரும் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கேட்டால் இயக்குனரே கெமிஸ்ட்ரி கேட்குறான். இயக்குனருக்கும் இதுக்கு என்னடா கெமிஸ்ட்ரி? ஒரு கதாநாயகி என்ன கெமிஸ்ட்ரி? இப்போ புரியுதுங்களா? இயக்குனர் இங்கே இயக்குனரில் கெமிஸ்ட்ரி பார்க்குறான். கதாநாயகி எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகி எதுக்கு உனக்கு கெமிஸ்ட்ரி? இயக்குனருக்கும் கதாநாயகி. ஆமாம், தங்கர் பச்சன் உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, தங்கர் பச்சன் இயக்குனர்மா. அவர் கதாநாயகனா இருந்துக்கிட்டோம், இல்லை அவர் நடிக்காத கதாநாயகனா இல்லாத படங்களும் நடிச்சிருக்காரு. சரிங்களா? நீங்கள் அந்த பள்ளிக்கூடம் படம் எடுத்துங்க, அதில் வந்து சைடு ஆக்டர் தான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரான கதாநாயகம் கிடையாது. கதாநாயகன் நிறைய நடிப்பார், ஸ்னேகா நடிப்பார். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கெமிஸ்ட்ரி வேணும்னு கேட்குறான். ஸ்னேகாவுக்கும் வந்து எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தனால அந்த படத்தில் போட்டான். தப்பி தவறி போட்டான். நவ்யா நாயர் போட்டிருக்கணும், அப்போ தான் கெமிஸ்ட்ரி இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இது உண்மை. ஏதோ அந்த ஒரு படத்தில் பரிதாபப்பட்டு, அது கூட தமிழ் கிடையாது. ஸ்னேகா தமிழ்ச்சியா எனக்கு தெரியல, தெலுங்குக்காரங்க. அங்கே தமிழ்ச்சே போடுவோம், ஆனால் தமிழ் பொங்குவோம் அப்படியே. எது அப்படியே புடைக்கும். அப்படியே அந்த மைக்கை பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எங்கே போகிறீங்க நீங்கள்? எங்கே வரீங்க நீங்கள்? நம்ம தமிழ் என்னாச்சு எல்லாம் பேசுவோம். ஆனால் நவ்யா நாயர் போடும் படத்தில். நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கொடுங்க, மட்டும் ஒரு தமிழ்ச்சி நடிக்க வைக்கிட்டோம். அவங்களுடைய இந்த தமிழ்ச்சி கூட மாவட்டம் கூட அவங்க மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் எந்த மூலையும் நீ போடாத. நாகர்கோவில் போடாத, கேரளா பார்டரு இந்த பக்கம் போடாத, விழுப்புரம் பக்கம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து ஒரு பொண்ணை, ஒரு அழகான பொண்ணை தேர்வு செஞ்சு நீ கதாநாயகி போடுறா பார்க்கலாம். போட மாட்டான். ஏன்னா கெமிஸ்ட்ரி வராது. தமிழ்ச்சிக்கு இது வந்து கூச்ச சுபாவம். கேரளாவில் வந்து கூட்டம் வந்தால் கூச்சமே இருக்காது. கெமிஸ்ட்ரி கரெக்டாக. இது உண்மைமா நான் சொல்கிறது, இது உண்மை. சினிமா வட்டாரத்தில் யாரும் பேசலை, நான் பேசுகிறேன். நீ தங்கர் பச்சான் வந்து பொங்குறாருல தமிழ்னு, அவர்கிட்ட எனக்கு பதில் சொல்ல நான் கூப்பிட்டு உட்காருங்க, நம்ம ரெண்டு பேர் பேசுவோம். அங்கே மேடையில் யாரும் இல்லை பேசுறதுக்கு. தமிழ் பொங்குற இல்லை, தமிழுக்கு அப்படியே தமிழ் அப்படியே அவ்வளோ. நீங்கள் பேசி பார்க்கல நீங்கள்? எப்போயாவது மேடையில் பேசும்போது பாருங்கள், எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள், அப்படியே பிடிச்சி இழுத்து வந்து உட்கார வைக்கணும். ஹிஸ்டீரியா மாதிரி கத்துவான். ஆனால் வந்து படத்தில் நவ்யா நாயர், ஸ்னேகா. சரி, கதாநாயகனாவது நீ தமிழ் ஒருத்தனை போட்டுக்கலாம்ல, நிறைய தானே போட்ட நீ. அங்கேயும் அவர் வந்து மலையாளி தான் தேவைப்பட்டான், தமிழ் நான் போட்ட நீ. சரி, இதாவது கொஞ்சம் ஹீரோவோடையும் ஒரு கெமிஸ்ட்ரி வேணுமோ இங்கே நல்லா சொன்னீங்க. இவனுங்கெல்லாம் சும்மாம்மா வியாபாரம். இங்கே என்ன டப் பண்ணி மலையாளத்தில் ஓட்டுவான், அதுக்கு தான் பண்ணுறது. அதை தாண்டி கெமிஸ்ட்ரின்றதெல்லாம் வேறு கெமிஸ்ட்ரி. அது நான் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னுவீங்க. இல்லை சார், எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எதுக்காக சொன்னால் இந்த இப்போ நம்ம இங்கே மீண்டும் இங்கே வந்துடுவோம், இங்கே தனுஷ்கிட்ட வந்துடுவோம். ஒரு குற்றச்சாட்டு வரும்போதுமா என் தங்கை மாதிரி சொல்கிறேன், என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா நான் மறுக்கணும். அதை நான் கடந்து போகிறேன்னு சொன்னால் இங்கே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒன்று சொல்லி வச்சுட்டு போய்க்கலாம். அப்படி இக்னோர் பண்ணுறது கூட ஒரு இக்னோர் அப்படி கிடையாது. எதை இக்னோர் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. எதை இக்னோர் பண்ணணும், இதை நீ பெருமையாக எடுத்துக்கிற. பெருமையா? ஆமாம், ஆமாம், பெருமை இல்லை. பல பெண்கள்னா அவர் ஆயக்கலை 64 பெரிய வித்வாங்க. இது உண்மை. அது ஒரு பெருமை. என்னன்னு கேட்டால் பல பெண்கள் வந்து அவருடைய கணவரையே விட்டுட்டு அவர்கிட்ட வராருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் தெரியுமாங்க. நாக்கு பூச்சி மாதிரி. இப்போ சொன்னால் பாடி ஷேவிங் சொன்னால் போது கசக்குது இல்லை. உன் பாடியை வந்து இன்னொருத்தர் பயன்படுத்த சொன்னால் உனக்கு கசக்கலை. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பைல்வானோ இல்லை மற்றவர்கள் எல்லாருமே சொல்ல கேட்டால் தனுஷோட பாடி வந்து பலருக்கு பயன்படுத்துதுன்றது தான் அவங்க சொல்ல வர்றது. ஆனால் பாடி ஷேமிங் பண்ணால் உனக்கு கோவம் வருது. எது என்ன சொல்லியிருப்பாங்க, நாக்கு பூச்சின்னு சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சம் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏன்னா வெடன்னு ஒல்லியாக இருக்க சொல்லுவாங்க. நான் இப்போவும் சொல்லுவேன், தனுஷ் வந்து பிரமாதமான நடிகன், சிறந்த நடிகன். அதில் எந்த சந்தேகம் யாருக்கும். பாடகர் கூட சார், அதெல்லாம் இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும், சரிங்களா. ஆனால் நான் சொல்ல கேட்டால் சிறந்த நடிகன்.
அசுரன் ஒரு படம் போதும் வந்து ஒரு வயதான கதாபாத்திரத்தை நடிக்கிறது ரொம்ப ட்ரூ சார், ட்ரூ. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக வேண்டியே வந்து இங்கே ஒரு பெரிய பலவீனம் இருக்குது நம்மக்கிட்ட. அவர் பெரிய ஆள், அவர் எப்படி வேணாலும் நடந்துப்பார். அவர் பெரிய கவிஞர், எது கவிதை ஆளுமை, அவர் கவி பேரரசு, அவர் எப்படி வேணாலும் நடந்துப்பார். அதை கண்டுக்காதீங்க. சமுதாயம் ஒத்துக்காது சார். அதை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேம்மா. வைரமுத்துக்கும் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்த உடனே அவரால் நிற்க முடிஞ்சுதா? எவ்வளோ பெரிய ஆளுமை அவர், கவி பேரரசு, இன்னும் எவ்வளோ பாடல் கொடுத்துருக்கணும். ஆனால் சுருங்கிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பேசினார் தெரியுமா? கடைசி அவருடைய முத்து உதிர்ந்தார். என்ன சொன்னார் தெரியுங்களா? திருமணம் இனி காலம் மாறிடுச்சு, திருமண வாழ்க்கை இனி வந்து அவசியப்படாது இந்த இளம் தலைமுறைக்கு அப்படின்னு சொன்னார். சொன்னது இருக்கு பாருங்க. அது சொல்ல வந்த அர்த்தம் அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமண பந்தம் என்பதெல்லாம் இனிமேல் வந்து இருக்காது. நீங்கள் எப்படி சார் முடிவு பண்ணுறீங்க? ஆயிரம் காலமாக வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? ஒரு ஆள், ஒரு கவிஞர் முடிவு பண்ணிட முடியுமா? காலத்துக்கும் இருக்கும். இங்கே 1-2 பிறழ்ந்து போகும், உடஞ்சி போகும், சிதிலமாகி போகும். ஆனால் திருமண உறவுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பந்தம், அது மாறாது. இங்கே இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திபன் சொன்னார், எனக்கு நிறைய காதல் வந்துக்கிட்டே இருக்குது. படம் வரப்போகுது சார், படம் வரப்போகுது. படத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி அவர் வெளியிட்டிருந்தார். அதில் வந்து சீதாவுக்கும் அவருக்கும் உள்ள ஏற்பட்ட அந்த காதல் எல்லாமே சொன்னார். சொல்லிவிட்டு அவர் தான் சொன்ன கேட்டால், நாங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடாது, ஆனால் பிரியக்கூடிய ஒரு சூழல் வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நான் வந்து அவங்க அனுப்பிட்டேன்ற மாதிரி சொன்னார். சில வார்த்தைகள் சொன்னார். அவங்க வந்து யாராக இருந்தாலும் வந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்கள விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்னான்னு கேட்டால் வந்து இல்லை, கணவன் மனைவியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா ஆகிட்டால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னார்ல, அதில் நான் முரண்படுறேன். பார்த்திபன் வந்து மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த கணவரான்றது எனக்கு தெரியாது, ஆனால் மிக சிறந்த தந்தையாக இருந்திருக்கிறார். இவ்வளோ நேரம் எங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். சினிமா விஷயங்களையும் தாண்டி உளவு பூர்வமாக வந்து எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேர் இது வந்து ரசிச்சு இல்லை சிரிச்சு கூட பார்த்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். மீண்டும் அடுத்த இன்டர்வியூவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்.